ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, புனித வாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய இறை வார்த்தை ஒரு பெரும் ஏமாற்றம் நிறைந்த ஒன்றாக அமைகிறது. ஏன் ஏமாற்றம் நிறைந்த ஒன்றாக அமைகிறது? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில், என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்றுமே வாழ்வர். என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்றுமே வாழ்வர். என் தசையை உண்டவர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவனோடு இருப்பேன். அவர் என்னோடு இருப்பான், நானும் அவரோடு இருப்பேன். யாராவது இந்த உணவை உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். இதுதான் இயேசுனுடைய போதனை. ஆனால் இந்த இயேசுனுடைய உடல் இரத்தம் முதல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு? வாழ்ந்தானா? கேள்விதான். இயேசுனுடைய உடலும் இரத்தமும் முதலில் அவர் கரங்களாலே யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதாசுக்கு. யாருக்கு கொடுத்தாங்க? விவிலியத்து வாசிகள் இல்லையா? யாருக்கு அது கேட்கலையா? கேட்குற கேள்வி புரியல? அப்போ முதலாக இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டது யாரு? யூதாசு. என்றுமே வாழ்வான், நான் அவனோடு இணைந்திருப்பேன், அவன் என்னோடு இணைந்திருப்பான் என்று சொல்லி போதித்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறியதா? அப்படின்னா அவருடைய போதனை ஒன்று, செயல் ஒன்றா? அப்போ நீங்களும் நானும் அவருடைய உடலை உட்கொள்கின்றோம், அதானே செய்கிறோம். நீங்கள் நானும் அவருடைய உடலை இரத்தத்தையும் உட்கொள்கின்றோம் இல்லையா? நம்ம நிலைமை என்ன? யூதாசு இந்த விவிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளோ நேரம் வாழ்ந்திருப்பார்? வியாழக்கிழமை இரவு ஒரு 8 to 9 மணிக்குள் அவர் அந்த உணவை உண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை 6 to 8 மணிக்குள் அவர் இறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுத்தவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் நாண்டு கொண்டு மாண்டு போனான். தூக்கு போட்டு கொண்டான். அப்போ என் உடலையும் இரத்தத்தையும் குடிப்பவன் என்னோடு இணைந்திருப்பான், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்ற வார்த்தை எப்படி யூதாசின் வாழ்வில் பொய்யானது? என் சதையை உன் இரத்தத்தை குடிப்பன் என்றுமே வாழ்வான் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை யூதாசுடைய வாழ்க்கையில் எப்படி பொய்யானது? இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? யூதாஸ் ஆண்டவருடைய உடல் இரத்தத்தை வாங்கியவுடன் அங்கிருந்து வெளியே சென்று விட, அவன் என்றுமே என்னோடு இருப்பான். இயேசுவோடு இருந்தானா? முதலில் அந்த வழிபாடு முடிவதற்கு முன்பாகவே அவன் இயேசுவை விட்டு வெளியேறிவிட்டான். என்ன சொன்னார்? என்னோடு இணைந்திருப்பான். அவர் கூட இல்லை. அவர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் அவரோடு இல்லை. என்ன ஒரு முரண்பாடு! ஏன் அவனால் அங்கு இருத்திருக்க முடியவில்லை? ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய உடல், இயேசுனுடைய இரத்தத்தை உட்கொள்கின்றவர்கள் என்றுமே வாழ்வார்கள். இயேசு அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கிறார் என்ற ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் பொய் ஆகாது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் பொய்யாகாது. அந்த வார்த்தை பொய்யாகிறது என்றால் என்ன காரணம்? புனித அகஸ்தினார் இப்படி சொல்கின்றார். ஏன் ஒருவர் இயேசுனுடைய உடலை உட்கொண்டு அதில் அவர் பலன் பெறாமல் போகிறார் என்றால் அவர் சொல்கின்றார், இயேசுனுடைய உடலை உட்கொள்கின்ற ஒருவர் என்னில்
எந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அது என்னுடைய தகுதியற்ற நிலையை தவிர அந்த உணவின் நிலை அல்ல. ஆக இயேசுனுடைய உடல் உட்கொள்கின்ற எனக்கு எந்தவிதமான மாற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது என்னுடைய தகுதியற்ற நிலை தவிர அந்த உணவின் நிலை அல்ல. அந்த உணவு எப்பொழுதும் தகுதியான உணவு. ஆக என்னில் பலன் தரவில்லை என்றால் அந்த பலன் தர வேண்டுமென்றால் நான் இந்த நற்கருணை உண்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் தகுதியற்ற நிலையில் உணவை உட்கொண்டால் என்னென்ன ஏற்படும்? புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 27-30 படியுங்கள். ஒருவர் தகுதியற்ற நிலையில் இயேசுனுடைய உடலை உட்கொண்டால் அவர் இயேசு உடலுக்கு இரத்தத்திற்கு எதிராளியாக மாறுகிறார். இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் தகுதியற்ற நிலையில் ஒரு உண்டார் என்றால் அவர் இயேசுனுடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராளியாக மாறுகின்றார். அப்படி மாறுகின்ற பொழுது என்ன பயன் ஏற்படுகிறது என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நற்கருணை ஆற்றலின் ஊற்று. நற்கருணை நமக்கு வலுவூட்டக்கூடியது, நற்கருணை நமக்கு உயிரளிக்கக்கூடியது. என் உடலை உட்கொண்டு என் வாழ்வளிக்கக்கூடியது, வலுவூட்டக்கூடியது, ஆற்றல் அளிக்கக்கூடியது, சக்தி அளிக்கக்கூடியது. இதை யார் சொல்ல தெரியுமா? புனித அன்னை தெரசா அழகாக சொல்வார்கள், நான் செய்யும் இந்த ஒவ்வொரு பணிக்கும் நற்கருணை ஆண்டவரிடமிருந்தே ஆற்றலை பெறுகிறேன். ஆக நற்கருணை என்பது நமக்கு ஆற்றல் அளிக்கக்கூடியது, வலிமை அளிக்கக்கூடியது, சக்தி அளிக்கக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்ட உணவு என்னில் செயலற்று போகிறது ஏனென்றால் என்னுடைய தகுதியற்ற நிலை போது என்னென்ன நடக்கிறது என்பதை பவுலுடையார் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒருவர் தகுதியற்ற நிலையில் உணவு உட்கொண்டார், அவர் வலு இழக்கிறார், அவர் நோயாளியாக மாறுகின்றார். பலர் மாண்டு போயினார்கள். அது வீட்டில் போய் எடுத்து படித்து பாருங்க. ஒருவர் தகுதியற்ற நிலையில் ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொண்டால் எல்லாம் போகிறாங்க, யார் பாவம் செய்யலை, நான் மட்டுமா பாவம் செஞ்சுட்டேன், நான் மட்டுமா உலகத்தை செய்யாத பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நற்கருணை வாங்கினா என்ன அப்படி என்று தகுதியற்ற நிலையில், அசுத்தமான நிலையில் ஒருவர் ஆண்டவருடைய உடலை உட்கொண்டார் என்றால் என்னென்ன விளைவு அவர் அழகாக சொல்கிறார். சிலர் வலுவிழந்தார்கள், பலர் நோயுற்றார்கள், பலர் மாண்டு போனார்கள். ஆக நாம் தகுதியற்ற நிலையில் ஆண்டவருடைய உடல் ரத்தத்தை உட்கொள்கின்ற பொழுது வலுவடைய வேண்டிய நாம், குணம் பெற வேண்டிய நாம், வாழ வேண்டிய நாம் இவற்றை இழக்கின்றோம். இதை இன்னும் புனித கிறிஸ்துவம் அழகாக சொல்லுவார். கொலையாளர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து சிதைத்தார்கள் அவர் உடலை. ஆனால் தகுதியற்ற நிலையில் ஒருவர் இயேசுவின் உடலை உட்கொள்கின்றவர்கள் அவரை மீண்டும் ஒரு முறை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். தகுதியற்ற நிலையில் ஒருவர் இயேசுவின் உடலை உட்கொள்கின்ற பொழுது நாம் மீண்டும் ஒரு முறை அவரை அவமதிக்கிறோம், மீண்டும் ஒரு முறை அவரை சிலுவையில் அறைந்து உடலை சிதைக்கின்றோம். இந்த செயல் ஒரு கொலைபாதகருடைய செயலுக்கு நிகரானது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித தெரசா இன்னும் அழகாக சொல்வார்கள், இயேசு நம்மிடம் அப்பத்தின் வடிவில் வருகிறார். ஏனென்றால் நாம் என்றுமே வாழும் பொருட்டு இயேசு அப்பத்தின் வடிவில் நம்மிடம் வருகிறார். ஏனென்றால் நாம் என்றுமே வாழும் பொருட்டு. ஆனால் இந்த இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நீங்களும் நானும் வாழ வேண்டும். வாழ்கின்றோமா என்ற கேள்வியோடு, ஏன் யூதாசு இறந்தான் என்றால் அவன் இயேசுனுடைய உடலை உட்கொள்கின்ற பொழுது
அவன் தூய்மையற்றனாயிருந்தான், தீய சிந்தனையோடு இருந்தான், சுயநலத்தோடு இருந்தான், பேராசையோடு இருந்தான், துரோகம் செய்தான். துரோகம் நிறைந்த மனநிலையோடு இயேசுனுடைய உடலை உட்கொண்டான். அந்த இயேசுனுடைய உடல் அவனுக்கு வாழ்வு கொடுக்க முடியவில்லை. அந்த இயேசுனுடைய உடல் அவனுக்கு குணம் அளிக்க முடியவில்லை. இயேசுனுடைய உடல் அவனை காப்பாற்ற முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் தூய்மையான நிலையில் ஆண்டவருடைய உடல் உட்கொள்கின்றோமா? தூய்மையான நிலையில் துரோகம் இல்லாமல், வன்மம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பகைமை இல்லாமல், பழிவான உணர்வுகள் இல்லாமல் இந்த ஆண்டவருடைய உடலை இரத்தத்தையும் உட்கொண்டு கொண்டு இருக்கிறோமா? நாம் ஏதோ கோயிலுக்கு வந்தோம், கடவுளுடைய அருள் பெற வேண்டும். ஆமாம், நாம் நம்பி வந்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். நாம் தேடுகின்ற கடவுள் நமக்கு வாழ்வளிக்கக்கூடியவர். நாம் தேடி வந்திருக்கின்ற கடவுள் தன் உடலின் இரத்தத்தை நமக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்று நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய உடலை உட்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக என்னில் மாற்றமில்லை, என்னில் பலன் இல்லை, என்னில் முன்னேற்றமில்லை. ஏன் என்னில் மாற்றமில்லை? ஏனில் முன்னேற்றமில்லை? ஏன் எனக்கு ஆசி கிடைக்கவில்லை என்ற கேள்வி முன்வைத்தோம் என்றால் நாம் எத்தகைய நிலையில் இந்த ஆண்டவருடைய உடலை உட்கொள்கின்றோம்? அன்னை தெரசாவை பார்த்து கேட்டார்கள், அன்னையே இவ்வளோ பெரிய செயலெல்லாம் செய்கிறீர்களே, இது எப்படி உங்களால் முடிகிறது? இதற்கான ஆற்றலை எங்கிருந்து பெறுகின்றீர்கள் என்ற பொழுது அன்னை அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரே இடம் நற்கருணை பேழை. இதோ இங்கிருந்து தான் நான் ஆற்றலை பெறுகின்றேன். நான் செய்கின்ற இந்த பணிகளுக்கெல்லாம் தேவையான ஆற்றல் சக்தியை நற்கருணையிலிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். ஆக நாம் செய்ய வேண்டிய, வாழ வேண்டிய அனைத்து நற்காரியங்களுக்கும், பெற வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருப்பது நற்கருணை. அதைத்தான் அன்னை சொல்வார்கள், ஒருவர் குடும்பமாக, தனி மனிதனாக இறைவன் திருமுன் 1 மணி நேரம் அமர்ந்திருந்தால் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் குடும்பம் வாழ்வடையும். எங்கே? நற்கருணை முன்பாக ஆராதனை ஈடுபட்டிருக்கிற பொழுது அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், இறை பிரசனம் நிறைந்திருக்கும் என்கின்றார். அந்த குடும்பத்தில் இறை பிரசனம் நிறைந்திருக்கும் என்கின்றார். ஜான் மேரி வியானி அழகாக சொல்வார்கள், ஒருவர் 1 மணி நேரம் ஆராதனையில் பங்கேற்கின்ற பொழுது அல்லது இறைவன் திருமுன் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் 1000 ஆண்டு மேற்கொண்ட தபத்துக்கு சமமாகும். 1000 ஆண்டு செய்த தபத்திற்கு சமமாகும். அதனால்தான் புனித ஜான் மேரி வியானி மிகப்பெரிய அறிவாளி கிடையாது, முட்டாள் என்று அழைக்கப்பட்டவர். குருகுலத்தார் மத்தியில், எங்களை போன்ற குருக்கள் மத்தியில் முட்டாள் என்று ஒதுக்கப்பட்டவர். அந்த மறைமாவட்டத்திலேயே மிகவும் மோசமான பங்கிற்கு அனுப்பப்பட்டவர். ஏனென்றால் யாருமே போகாத அந்த பங்கு குடிவெறி, களியாட்டம், சூது என எல்லாம் நிறைந்த நிலையில், தீமைகள் நிறைந்த நிலையில் இருக்கிற அந்த பங்கிற்கு அவர் அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய அறிவாளி கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது, எத்தனை பேர் தோல்வி அடைந்தவர். அவர் குருக்களுக்கான தேர்வில் தோல்வி அடைந்தவர். அவர் குருவாவதற்கு இயலாத நிலையில் இருந்தார். ஆனால் அவர்தான் குருக்களின் பாதுகாவலராயிருக்கிறார். எப்படி? அவர் நற்கருணை ஆண்டவர் முன் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து ஜெபித்தார். எந்த ஊர், எந்த மக்கள் விசுவாசமற்றவர்களாக, தீமையின் ஆதிக்கத்தால் பீடிக்கப்பட்டவர்களாக பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் முற்றிலுமாக மாறினார்கள், முற்றிலுமாக கடவுளுக்குள் வந்தார்கள், முற்றிலுமாக அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி போனார்கள். என்ன பெரிய அதிசயம்! அவ்வளோ பெரிய ஆற்றல் அவர் எங்கிருந்து கிடைத்தது? எங்கிருந்து அவருக்கு ஒரு வல்லமை கிடைத்தது? ஒரே வல்லமை, நற்கருணை ஆண்டவர் இயேசுவில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தீமையின் ஆதிக்கத்தில் விடுதலை பெற வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் நலமாக அமைய வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அதுக்கு புனித அந்தோனியருடைய பரிந்துரை நாடி வந்திருக்கிறோம். அந்தோனியர் எப்படிப்பட்டவர்? கோடியில் புதுமை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது ஞானம்? அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது வல்லமை? புனித அந்தோனியார் ஓயாமல் நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபித்தார். புனித அந்தோனியார் ஓயாமல் நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபித்தார். நமக்கு நிறைய நேரங்குது எதையோ செய்வதற்கு, எதையோ பேசுவதற்கு, எதையோ சாதிப்பதற்கு. ஆனால் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அது ஒரு 10 நிமிடம், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு குடும்பமாக அமர்ந்து நற்கருணை ஆண்டவன் ஜெபிக்க நிலையில் இருக்கிறோமா? இப்போ அந்தோனியார் நற்கருணையின்
மேன்மையை மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். நற்கரணை முன்பாக அமர்ந்து ஜெபித்தார். அதனால் தான் நற்கரணை வாசி நாம் அவருடைய புதுமையில் ஒன்று, கோவேரி கழுதை கூட குனிந்து வணங்க செய்த அந்தோணியார். அப்போ நற்கருணையில் இறை பிரசனம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நற்கருணை தானே ஒரு சடங்கு, ஒரு அப்பத்துண்டு சாமியார் தராரு, அதை வாங்கித்தனா போதும் இல்லை. அது இறைவனுடைய பிரசன்னம், நம்மை வாழ்விக்கும் அருமருந்து, நமக்கு நலமளிக்கின்ற மருந்து, நம்மை தேற்றுகின்ற மருந்து, நம்மை எல்லா நிலையிலும் காப்பாற்றுகின்ற உணவு இயேசுனுடைய உடல். இந்த இயேசுனுடைய உடல் இரத்தத்தின் முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் பக்தியோடு அதை தூய்மையான உள்ளத்தோடு பருகுகின்ற பொழுது, உண்ணுகின்ற பொழுது நாம் வாழ்வடைவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் வாசி கேட்டோம். அவன் நாண்டு கொண்டு மாண்டு போனான். அவன் ஆண்டோட உடல் உட்கொண்டவுடன் வெளியே செய்கிறான். அன்றைக்கி நிறைய பேருக்கு தான் நன்மை வாங்கினா போதும் ஏஞ்சி போயிடுவாங்க. மாட்டோம் நன்மை வாங்கினா போதும் ஏஞ்சி போயிடுவாங்க. நல்லதொரு ஒப்புரோடு தான் இருக்காது, நல்லதொரு பாவ சங்கீதனம் இருக்காது. அசுத்தமான நிலையில் நற்கனை வாங்குவது, பழிவான உணர்வோடு நற்கனை வாங்குவது, பொறாமையோடு நற்கனை வாங்குவது, மற்ற துரோக செயலோடு நற்கனை வாங்குவது, இவையெல்லாம் என்ன ஆகும்? நம் உடலுக்கு நாமே தீமையை விளைவித்துக் கொள்கின்றோம். நம் உடலுக்கு நாமே பகைமை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை முயற்சி எடுப்போம். நம்முடைய இந்த நீண்ட தூர பயணம், நிறைய பேர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் என்று பயணப்பட்டு வந்திருப்பீர்கள். எதற்காக? நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், நாம் விரும்பிய நற்காரியங்கள் நடக்க வேண்டும், நாம் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், கெடும் சாத்தானுடைய பிள்ளைந்து விடுவிக்கப்பட வேண்டும், எதிரின் தாக்கிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து நற்கருணை. இந்த நற்கருணை ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தில் பெற வேண்டும். அசுத்தமான நிலையில் அல்ல, தூய்மையான நிலையில் பெற்று நாம் வாழவடைய வேண்டும். இது சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். நார்வே நாட்டினுடைய புனிதர் பாதுகாவலர் புனித நிக்கோலாஸ் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் எந்த உணவும் இல்லாமல் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். 20 ஆண்டுகள் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் என்ற வரலாறு குறிப்பிடுகின்றது. அதே போன்று அருட் சகோதரி தெரேசா நெய்மான் அழகாக சொல்வார்கள், 35 ஆண்டுகள் நற்கருணை மட்டுமே, வாரத்திற்கு ஒரு முறை உண்ணாமலும் நீர் பருகாமலும் நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆற்றலின் ஊற்று. நற்கருணை நம்மை வாழ்விக்கக்கூடியது. இப்படிப்பட்ட நற்கருணையை நாம் எத்தகைய மனநிலையோடு உண்ணுகின்றோம்? எல்லாரும் நற்கருணை அருந்துகிறோம், என்னையும் சேர்த்தான். இந்த நற்கருணை, நான் உண்ணப்படி நற்கருணை என்னில் ஆக்கத்தை, ஊக்கத்தை, நற்சிந்தனையை, என் வாழ்வில் மாற்றத்தை, என்னுடைய என் குடும்பத்தில் ஒற்றுமையை, சமாதானத்தை, அன்பை கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த உணவை பொறுத்தல்ல, உண்ட எண்ணெய் பொறுத்திருக்கிறது. இப்போ யோசிப்போம். இந்த ஆண்டவருடைய அருளை பெற வந்திருக்கிறோம், புனிதருடைய பரிந்துரை பெற வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நான் உட்கொள்கின்ற நற்கருணை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? எப்படிப்பட்ட ஆக்கத்தை என்னில் கொண்டு வரப்போகிறது? எப்படிப்பட்ட நன்மையை என்னில் கொண்டு போகிறது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க அழகா, உரியில் நெய் வைத்து கொண்டு வெண்ணெய் வைத்து கொண்டு தெருவில் நெய் கலையிறது. ஞாபகம் தான். இப்போலாம் உரி பார்த்துக்க மாட்டீங்கன்னு நிறைய பேரில், எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்துச்சு இல்லையா? அதுலையா இன்னெல்லாம் பழைய காலத்தில் உரி இருக்கும். உரியில் வெண்ணெய் வைத்து கொண்டு தெருவில் நெய் கலைஞ்சாங்களாம். நாம் வாழ்வு பெறுவதற்கு, நாம் ஆசி பெறுவதற்கு, நாம் உடல் நலம் பெறுவதற்கு நம் கையிலே இருக்கிறது மருந்து. ரகசியம் என்ன? நல்ல தூய்மையான நிலையில் நல்லதொரு ஒப்புரோட்சானத்தை பெறுகின்ற பொழுது, இந்த புனித காலங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நல்லதொரு பாவசேதம் செய்து திவ்யநற்கருணை உட்கொள்கின்ற பொழுது, தூய்மையான நிலை நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் வாழ்வடைவோம், நாம் நலம் பெறுவோம், நாம் ஆக்கம் பெறுவோம், நாம் குணம் பெறுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் வாழ்வடை விரும்பினோம் என்றால் நல்லதொரு ஒப்புரோட்சானத்தை மேற்கொள்வோம். குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவசேதம் செய்து திவ்யநற்கருணை உட்கொண்டு நாம் வாழ்வடைவோம். அதற்கான வரம் கேட்டு இந்த பலியில் மன்றாடுவோம். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக.